நமஸ்தே. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, கஸ்டமரோட ஷூஸ் அப்படின்னு. அதாவது, if you want to really understand their pain, if you want to really help them, if you want to really give them a solution, நீங்கள் முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஷூவில் நீங்கள் கொஞ்சம் நடந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் தாட். பட் அதில் சில நுணுக்கங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். வாக் இன் யுவர் கஸ்டமர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி. இந்த ஜோக்கை பாருங்கள். they said I should take a walk in the customer's shoes அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, முதல்ல உன் ஷூவை எடுத்தியா, நீ அந்த ஷூ மேலேயே போட்டுட்ருக்கியே அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஜோக், எஸ், பட் ஜோக்ஸ் அப்பார்ட், தெர் இஸ் அ லிட்டில் ஃபிலாசபி ரைட் ஹியர். நிறைய தடவை நம்ம கஸ்டமர் ஷூவை போட்டுக்கும் போது நம்ம ஷூவை கழட்டுறோமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், Quotidian 72ல் இந்த ஃபேஸ்புக்கோட 2G Tuesdays அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அந்த கம்பெனியில் வர்ற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஆஃப்ரிக்காவோட ரொம்ப பின்தங்கிய நாடுகளில் இன்டர்நெட் ஸ்லோ ஸ்பீடாக இருக்கிறது எப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடையே கம்மி பண்ணுறா அப்படிங்கிற இது வச்சுருக்காங்க. எஸ், குட் ஐடியா. பட் த ஃபோன் இஸ் ஸ்டில் an iPhone. Do you change the employee's phone on a Tuesday? Do every African in that country have an iPhone? Of course not. உன் ஷூவை கழட்டலையே, நீ இன்னும் ஐஃபோனையே தானே வச்சுட்டு இருக்க. இந்த ஷூ எப்படி மாட்டிக்க முடியும் நீ? Do you get the point? அதே மாதிரி இந்த ஒரு ஷூ கடைக்கு போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த இந்த வாக் இன் யுவர் கஸ்டமர் ஷூஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரேஸே எங்கேருந்து வருதுன்னா, கால் கடிக்கிறது அப்படிம்பாங்களே, ஷூ பைட் அப்படிம்பாங்களே. கால் கடிக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது, கொடுங்க சார், நான் புரிஞ்சுக்க பார்க்குறேன் உங்கள் ப்ராப்ளமை அப்படின்னு தான் அந்த ஸ்டோரியே வருது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Do you really think when a customer has a biting problem, if you go and give it to the shopkeeper can understand where it is biting by wearing your shoes? இது அவ்வளோவா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகல. பட் டிட் யூ நோ தெர் ஆர் so many different food types? There is an Egyptian type, there is a Roman type, Greek, German, Celtic, Orient, African. நீங்கள் எந்த டைப்பு? உங்களுடைய காலோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கலாம், வேறு இடத்துல நீட்டிகிட்டு இருக்கலாம், வேறு இடத்துல மடங்கி இருக்கலாம். உங்களுக்கு மட்டும்தான் அது கடிக்கும். சார் நல்லா தானே சார் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சார் அப்படிம்பான் உங்கள் ஷூவை போட்டு பார்த்துட்டாங்க. I don't think walking in your customer's shoes is going to really help in that sense. Catch my point? ஒரு ப்ராஜெக்ட் நல்லா உருப்படணும் அப்படின்னா ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி என்னெல்லாம்ப்பா பண்ண போகிற அதை முதல்ல கேன் யூ டாக்குமெண்ட் இட், கேன் யூ புட் டுகெதர் ஃபார்ம் தட் சேஸ் இந்த ப்ராஜெக்டை இப்படி பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் பண்ண போகிறோம், இதுதான் கஸ்டமர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேன் யூ கோ கேதர் இட் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங் அப்படிங்கிற வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக எனக்கு படுறது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லும்போது என்னமோ ஒரு பெரிய டீ தோட்டம் இருக்கிற மாதிரியும் இந்த ஆள் அப்படியே போய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு இவன் பொறுக்கிட்டு வர்ற மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. தட்ஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரூத். Requirements gathering actually happens as a dialogue. It's not like this. It's like this.
ஒரு கஸ்டமர் இருக்கார், அந்த கஸ்டமர் சேஸ் சம்திங் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். ஒரு டெவலப்பரோ ஒரு பிஸ்னஸை பண்ணித்தர போகிற அந்த ப்ராஜெக்ட் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கார், அந்த டெலிவரி பர்சன். அவர் என்ன பண்ணுறார், அவரும் he comes up with his questions, his feedback, his doubts, his issues with what the customer is saying. There is a lot of back and forth, and then there is a common understanding. ஒரு காமன் லாங்குவேஜில் there has to be understanding. 3 things have to be understood commonly by both the customer and the person who is going to work on it. What are the 3 things? அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? The customer and the person who is delivering it have to understand it in same terms. What are we going to do? And yes, by when? What is the timeline? By what time will we deliver what? அப்படிங்கிறது very important. பட் நிறைய பேர் மிஸ் பண்ணுற 3வது ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா the definition of done. பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் நினச்சிட்ருக்கலாம், டெலிவரி பண்ணுறவர். டெலிவரி வாங்கிக்கிற கஸ்டமர் வந்து this is not what I meant by complete, what I meant by done அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கலாம். ஸோ காமன் லாங்குவேஜில் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், செஞ்சுட்டேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன அஷ்யூரன்ஸ், செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். These 3 things both parties should have a common understanding. That is when a project has even a probability for success அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாரஸ்யமாக இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, டெலிவரிங் ஆன் அ ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் walking on water both are easier when frozen அப்படிம்பாங்க. தண்ணியில் நடக்க முடியுமா? தண்ணி ஐஸ் கட்டியானா தண்ணியில் டான்ஸ் கூட ஆட முடியும். அதே மாதிரி தான் நீ எனக்கு ஃப்ரீஸ் பண்ணாமல் வளவளா கொலக்கொலான்னு அப்படியே பண்ணிட்டு இருக்க போகிற, எப்போ வேணா மாற்றுவேன், பாதி ப்ராஜெக்ட் பண்ணப்போ இல்லைப்பா நான் அப்படி கேட்கல இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறேன்னா I cannot deliver on a project requirement. Freeze it. If you freeze it, I can walk on water, I can deliver a project அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே, என்னை பொறுத்த வரைக்கும் வாக் இன் யோர் கஸ்டமர் ஷூஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜோக் ஒன்று படித்தேன், அதுதான் எனக்கு திருப்பி திருப்பி மனசில் வரும். Please walk in your customer shoes whenever you are in trouble, whenever you feel doubtful about things. Just go ahead, walk in your customer shoes. ஏன் அப்படின்னா, முதல் விஷயம், 1 மைல் நடந்துருவ நீ. You are away from your customer, 1 mile you are away. Walk a mile in your customer shoesன்னு சொல்கிறான் இல்லையா, 1 மைல் கஸ்டமர்லேருந்து தள்ளி போயிடுவியான். பெரிய அட்வான்டேஜ். பிரச்சனை பண்ணுற கஸ்டமர்கிட்டேருந்து 1 மைல் தள்ளி போயிடுவேன். 2வது, அவர் ஷூ உங்கள் கையில் இருக்கும். இப்படி ஒருத்தர் பெரிய காமெடியன் ஒருத்தர் ஜோக் பண்ணியிருக்கார். Anyway, what we saw today was, yes, walking in your customer's shoes is very good advice, but please don't miss out on the finer details. There are some nuances to the idea of walking in your customer's shoes. Namaste.